SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. வெள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்பிற்கு இழப்பீடு பெறுவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் காப்பீட்டிற்கான இழப்பீட்டை கூடுதலாக பெறும் வகையில் நடைமுறைகளை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையமான IRDA எளிமைப்படுத்தியுள்ளது. சமீபத்தில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக தென் தமிழகத்தின் கடற்கரையோர பகுதிகள், தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதோடு பலரும் தங்களது உடைமைகளை இழந்தனர். இந்நிலையில் காப்பீடு செய்திருந்தவர்களின் இழப்பீடுகளை கணக்கீடு செய்ய வரும் சர்வேயர்கள் மற்றும் இழப்பு மதிப்பீட்டாளர்கள் கிளைம் தொகையை அதிகரித்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பரிந்துரை செய்யலாம் என காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களின் வாகன காப்பீட்டிற்கு இழப்பீடு பரிந்துரைக்கான தொகை 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பொது காப்பீட்டிற்கான இழப்பீட்டுத் தொகையை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை அதிகரித்து பரிந்துரைக்க சர்வேயர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சர்வேயர் அல்லது இழப்பு மதிப்பீட்டாளர்கள் என்பவர்கள் காப்பீட்டு நிறுவனம் அல்லது பாலிசிதாரர்கள் சார்பில் இழப்பீடுகளை விசாரணை செய்து மதிப்பீட்டு நிறுவனங்களுக்கு பரிந்துரைக்க IRDA-வின் உரிமம் பெற்ற இடைத்தரகர்கள் ஆவர். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.